friends, welcome to Arusuvai sappaadu. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரெட் அல்வா. வாங்க பிரெட் அல்வா எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பிரெட் அல்வா பண்றதுக்கு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துறோம். இப்போ நம்ம இந்த பிரெட்ல உள்ள அந்த கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட்டோட கார்னர்ஸ்லாம் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு பிரெட்டை வந்து குட்டி குட்டி கியூபா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் வந்து காஞ்ச உடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம முந்திரி பருப்பை எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை தனியாக எடுத்துடலாம். அந்த பேனில் உள்ள நெய்லேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற பிரெட் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட்டு நல்லா நெய்யில் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். பிரெட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு 1.25 டம்ளர் பால், காய்ச்சின பாலை நம்ம அதில் ஊற்றி அந்த பிரெட்டை நம்ம வேக வைக்கிறோம். பாலும் பிரெட்டும் நல்லா ஒன்றா கலக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். பிரெட்டையும் நம்ம நல்லா நம்ம மேஷ் பண்ணி நல்லா நம்ம கலந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளர் சீனியை நம்ம சேர்க்கணும். நம்ம சீனியை வந்து நம்ம பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். பவுடர் ஆக்கி நம்ம சேர்த்துக்கலாம். சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ நல்லா கிளறணும். நம்ம சுகர் பவுடரும் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கிறோம். நம்ம இதில் வந்து இப்போ ஒயிட் சுகர் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர், பிரெட்டு, பால் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து நல்லா ஃப்ளேம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டு இருங்க. நம்ம ஊற்றின நெய் அவ்வளோ வெளியே பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நெய் இப்போ தான் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கையெடுக்காமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒட்டாமல் வருது. நெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கரெக்டான பக்குவமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 ஏலக்காவை பொடி பண்ணி நம்ம அதை போடுறோம். அதில் ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கிற கேஷ்நட்டையும் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு நல்லா கிளறிடலாம். ஏலக்காவும் கேஷ்நட்டும் நல்லா நம்ம சேர்த்து கிளறியாச்சு. டேஸ்டான ஈஸியான பிரெட் அல்வா நம்ம செய்து முடிச்சிட்டோம். நம்ம பண்ண பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட் ரொம்ப கூட இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இது சமையல் பண்ணது ஃபுல்லாக என்னோட பொண்ணு தான். அதனால் டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.